சின்ன மருமகள் இப்ரமோ சேதுக்கிட்ட தமிழ் செல்வி எதுக்கும் கவலைப்படாதீங்க சேது மாமா. கண்டிப்பாக உங்கள் மேலே எந்த தப்பு இல்லைன்ட்டு நான் நிரூபித்து காமிப்பேன். நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்க, உனக்காக நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் செல்வி ஆறுதலாக பேசிட்டு இருக்காங்க. அப்போ தாமரை அவங்களுடைய அம்மாவை எதிர்ச்சியாக உள்ள வராங்க. அப்போ பேசிட்டு இருக்கிறத கேட்ட உடனே பயங்கர ஷாக் ஆகுறாங்க. அம்மா என்னம்மா இவ சேது மாமா கிட்ட இப்படி பேசிட்டு இருக்கா, சரி கொஞ்சம் பொறுமையாக ரெடி பார்க்கலான்னு வாங்க. அப்புறம் பேசிட்டு சேதுக்கு வந்து முத்தம் கொடுக்குறாங்க தமிழ் செல்வி. கொடுத்துட்டு தைரியமாக இருங்கன்னு சொல்லிட்டு போவாங்க. இதெல்லாம் பார்த்த தாமரைக்கு பயங்கர அதிர்ச்சியா இருக்கு. அம்மா என்னம்மா இதுன்றாங்க. அப்புறம் தமிழ் செல்வி வெளியே வந்ததோ, ஏய் என்ன நினைச்சிட்டு இருக்க, சேதுக்கு என் பொண்ணு தாமரைக்கும் நாளைக்கு கல்யாணம் நடக்க போகுது, ஆனா நீ என்னடனா அவனுக்கு முத்தம் கொடுத்துட்டு வர, என்ன இருந்தாலும் அவங்க ஏன் புருஷன் அது அப்ப, ஆனா இப்ப இல்லைன்றாங்க. அதனால நாளைக்கு கல்யாணம் ஆக போகுது, இது மாதிரி தேவையில்லாத வேலைகளை பண்ணிட்டு உன் மனசுல ஆசைகளை வளர்த்துட்டு இருக்காத, கல்யாணம் நடக்கும் கண்டிப்பா. அதுவா எனக்கு அந்த சாமி தோணை இருக்கான்றாங்க. அந்த சாமி இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா நான் கவலையே பட மாட்டேன்றாங்க. கல்யாணம் நடக்குதா இல்ல நிக்குதா அப்படின்றத நாளைக்கு பொறுத்திருந்து பார்க்கலாம் அப்படின்றாங்க. என்னடி திமுறன்னு கூட வச்சுக்கோங்க, ஆனா அந்த ஆத்தா எனக்கு கூட இருப்பான்னு சிரிச்சுட்டு போறாங்க. தாமரையா அவங்க அம்மா ஷாக் ஆகுறாங்க. அதோட இந்த பிரமவை முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.